பொது தேர்தலில் படுதோல்வியடைந்த முக்கிய பிரபலங்கள். வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பின்தள்ளிய தேசிய மக்கள் சக்தி. அனுரு அலையில் முளைத்த பிரபல அரசியல்வாதிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்த வைத்தியர். கல்முனையில் அரசியல் கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் மோதல். வடமாகாணத்தில் வாக்களிக்காத 2,32,233 பேர். வடக்கு கிழக்கில் கடந்த காலங்களில் பொது தேர்தல்களில் ஆதிக்கம் செலுத்திய இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை தேசிய மக்கள் சக்தியிடம் தோல்வி கண்டுள்ளது. இம்முறை நடைபெற்ற பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியானது திருகோணமலை மற்றும் யாழ்ப்பாணத்தில் முதலிடம் பெற்று இலங்கை தமிழரசு கட்சியை பின்தள்ளியுள்ளது. திருகோணமலையில் தேசிய மக்கள் சக்தி 9,705 தபால் மூல வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ள தமிழரசு கட்சி 1,814 வாக்குகளையே பெற்றுள்ளது. அதேவேளை வன்னியிலும் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தபால் வாக்குகளில் 3ஆம் இடத்தை பிடித்த தேசிய மக்கள் சக்தி இம்முறை 1ஆம் இடம் பெற்றுக் கொண்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தி 966 தபால் மூல வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ள நிலையில் 2,582 வாக்குகளுடன் தமிழரசு கட்சி 2ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டுள்ளது. அந்த வகையில் இம்முறை நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பாகங்களிலும் தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றியொன்றை பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழில் போட்டியிட்டு வைத்தியர் அர்ச்சுனா ஒரு ஆசனத்தை பெறுவதற்கு போதுமான வாக்குகளை பெற்றுள்ளதாக வாக்குகள் எண்ணும் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களையும் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழு போன்றன ஒவ்வொரு ஆசனங்களையும் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. வைத்தியர் அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழு மொத்தம் 27,855 வாக்குகளை பெற்றுள்ளதாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுவும் சங்க சின்னத்தில் போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை விட அவர் அதிக வாக்கெடுத்து வெற்றி பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. யாழ் தேர்தல் களத்தில் வைத்தியர் அர்ச்சுனா அதிக சர்ச்சைக்குள்ளாக்கிய ஒரு வேட்பாளர். பல்வேறு அரசியல்வாதிகளினாலும் அதிக விமர்சனத்துக்கு அவர் உள்ளாக்கியிருந்தார். இருந்தபோதிலும் யாழ் மக்கள் அவரை குறிப்பிட்ட அளவு வாக்குகளால் வெற்றியடைய செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திகாமடுள்ள மாவட்டத்தின் கல்முனை பிரதேசத்தின் அல்லஸ்கர் மகா வித்தியாலயத்திற்கு அருகில் 3 அரசியல் குழுக்களுக்கிடையில் மோதல் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாரிஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மற்றும் சுயேட்சை குழு உறுப்பினர்களுக்கு இடையில் இந்த மோதல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக போலீசார் அறிவித்துள்ளனர். ஏற்கனவே கல்முனையை மோதல்கள் நிறைந்த பிரதேசமாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான கஃபே அறிவித்ததை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பை பலப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் நேற்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி மாலை 4 மணிக்கு நிறைவடைந்தன. இந்த நிலையில் 2,32,233 பேர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வாக்களிக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்தவர்களில் 36,087 பேர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் 3,97,041 பேர் வாக்களித்திருந்தனர். இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு 5,93,187 பேர் தகுதி பெற்றிருந்தனர். அவர்களில் 3,60,954 பேர் வாக்களித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 511 வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் தபால் மூல வாக்களிப்பு உள்ளடங்கிய வகையில் 59.65% வாக்குப்பதிவு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 511 வாக்களிப்பு நிலையங்களை உள்ளடக்கிய வகையில் பிற்பகல் 3 மணி வரை நிலவரப்படி 47% வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக யாழ் மாவட்டத்தில் வாக்களிப்பு சுமூகமாக நடைபெற்று வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்ட அனுரு அலை தென்னிலங்கை அரசியல் மட்டுமன்றி தமிழர் தேசிய கட்டமைப்பை தகர்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல் பெறுபேறுகளுக்கு அமைய வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. தமிழர் தாயகத்தில் பாரம்பரிய தமிழ் கட்சி பிளவுபட்டு பல பிரிவுகளாக களமிறங்கிய பெருந்தோல்வியை சந்தித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாறாக கடந்த சில மாதங்களாக பெரும் பேசுபொருளாக இருந்த வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மீதான மக்களின் ஆதரவு தமிழ் கட்சிகள்
அரசியல்வாதிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறுகிய காலத்தில் பிரபலமான வைத்தியர் நாடாளுமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் மூலம் அறிய முடிகின்றது. எனினும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இதுவரை வெளியான யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி 59,688 வாக்குகளையும், இலங்கை தமிழரசு கட்சி 53,250 வாக்குகளையும், சுயேட்சையாக போட்டியிட்ட வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் 21,433 வாக்குகளையும் பெற்றுள்ளார். வைத்தியர் அர்ச்சுனாவிற்கு சாவகச்சேரியில் 5,978 வாக்குகளும், யாழ்ப்பாணத்தில் 1,067, நெடுந்தீவில் 601 வாக்குகளும், கிளிநொச்சியில் 2,098 வாக்குகளும், மானிப்பாயில் 2,413 வாக்குகளும், நல்லூரில் 2,279 வாக்குகளும், பருத்தித்துறையில் 1,572 வாக்குகளும், வட்டுக்கோட்டையில் 1,877 வாக்குகளையும் பெற்றுள்ளார். அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகும் வாய்ப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் மற்றும் நாடாளுமன்றத்தை பல தடவைகள் பிரதிநிதித்துவம் செய்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இம்முறை மக்களால் ஓய்வு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் முடிவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதுவரை வெளியான தேர்தல் முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி 35 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 8 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 ஆசனங்களையும், புதிய ஜனநாயக முன்னணி 1 ஆசனத்தையும், இலங்கை தமிழரசு கட்சி 1 ஆசனத்தையும் பெற்றுள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற கட்சியின் தலைவர் பிள்ளையான் வெற்றி பெறுவதற்கு கடுமையான சவாலை எதிர்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது. மட்டக்களப்பு வாக்கெண்ணும் நிலைய தகவல்களின்படி தமிழரசு கட்சி அதிக வாக்குகளை பெற்று முன்னணி வகித்து வருவதாகவும் 3 ஆசனங்களை பெறுவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதேவேளை ஆசனத்தை பெறுவதற்கான வாக்குகளை பெறுவதில் பிள்ளையான் பின்னணியில் நிற்பதாக உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. யோசப் ராஜசிங்கம் படுகொலை, ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் காரணமாக பிள்ளையான் கைது செய்யப்படலாம் என்றும் செய்திகள் வெளிவந்துள்ள நிலையில் இந்த தேர்தலை பிள்ளையான் எதிர்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. 2024 ஆண்டிற்கான பொது தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகி வருகின்றன. அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளிய தேசிய மக்கள் சக்தி கட்சி முன்னிலை வகிக்கின்றது. இதேவேளை இதுவரை வெளியான பெறுபேறுகளுக்கு அமைய கடந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பல உறுப்பினர்கள் தோற்கடிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர, மஹிந்த அமரவீர, மனுஷ நாணயக்கார, ரமேஷ் பத்ரன, சசீந்திர ராஜபக்ஷ உட்பட பலர் தோல்வியடைந்துள்ளனர். இந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட பல சிரேஷ்ட அரசியல்வாதிகள் போட்டியிடுவதை தவிர்த்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 21ஆம் தேதி புதிய நாடாளுமன்றம் கூட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வர்த்தமானி மூலம் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பல முகங்களுடன் புதிய நாடாளுமன்ற அமர்வு நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது.